இங்க இருக்கிறவங்கள்ல சில பேர் வந்து ரிலேஷன்ஸா நினைக்கிறாங்க, சில பேரை வந்து ஃப்ரெண்ட்ஸா நினைக்கிறாங்க, சில பேர் வந்து விரோதிகளா நினைச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது தனக்கு வருதுன்னு என்றால் சந்தோஷப்படுறாங்க, தனக்கிட்ட இருந்து போறது என்றால் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த உடலுக்கு ஏதாவது ஒரு பேரு வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பேரை யாராவது பாராட்டினா சந்தோஷப்படுறாங்க. பணம் சம்பாதிக்கிறதுல அதுக்காக நிறைய அநியாயங்கள், அக்கிரமங்கள், அதர்மங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3ம் சேர்ந்தாதான் நாம. அதாவது உடல், மனம், ஆன்மா. இந்த 3ம் சேர்ந்தாதான் நாம. பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். முதலில் பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜிக்கும், ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம்க்கும், என்னுடைய தாய் தந்தை அவங்களுக்கும் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த பிஎம்சி டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாம ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நாம பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். நாம பூலோக வாசிகளா என்றது. அதாவது முக்கியமாக நாம இந்த விஷயத்த பத்தி யோசிக்கணும். இந்த சிருஷ்டியில 2 உலகங்கள் இருக்கு. ஒண்ணு இகலோகம், இன்னொன்னு பரலோகம். கண்ணுக்கு தெரியற உலகத்தை வந்து இகலோகம் என்று சொல்வாங்க. கண்ணுக்கு தெரியாத உலகத்தை வந்து பரலோகம் என்று சொல்வாங்க. அங்க தேவதைகள், கடவுள்மார்கள் வசிச்சு இருப்பாங்க என்று சொல்லுவாங்க. அதாவது நாம எந்த லோகத்துக்கு சேர்ந்தவங்க, அதாவது பூலோக வாசிகளா இல்லை என்றால் பரலோக வாசிகளா என்று நாம தெரிஞ்சுக்கணும். இது கண்டிப்பாக நாம இத பத்தி யோசிக்கணும். காரணம், நாம இந்த பூலோக வாசிகள் என்றால் இப்போ நாம நடந்துக்கிற விஷயங்கள், அதாவது நடக்கிற வாழ்க்கை முறையும் யோசிக்கிற முறையும் எல்லாமே ஒரு விதமாக கரெக்ட் என்று சொல்லலாம். நாம பரலோக வாசிகள் என்றால் நாம நடந்துக்கிற முறையும் நாம செய்யற வேலைகளும் வேற விதமாக இருக்கும். காரணம், யாரை பார்த்தாலும் பூலோக வாசிகள் என்றுதான் இருக்கு. ஏனென்றால் இங்க இருக்கிற விஷயங்களுக்கு தான், பூலோகத்துல இருக்கிற விஷயங்களுக்கு தான் எல்லோருமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. தான் பூலோகவாசி என்றும் இங்கு இருக்கிற, அதாவது இங்க நிறைய பேரு சம்பாதிக்கணும், பூலோக அதாவது போகங்கள் வந்து அனுபவிக்கணும், பேரு பதவி, இதுக்கு பின்னாடியே எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அப்போ பூலோகவாசிகள் என்றுதான் இங்க தெரியுது. இங்க இருக்கிறது எல்லாமே தனது என்று, தன்கிட்ட இருக்கிறது எல்லாமே தனது, நாம இங்கதான் சாஸ்வதமாக இருக்க போறோம் என்று வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறவங்கல்ல சில பேர் வந்து ரிலேஷன்ஸா நினைக்கிறாங்க, சில பேரை வந்து ஃப்ரெண்ட்ஸா நினைக்கிறாங்க, சில பேரை வந்து விரோதிகளா நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது தனக்கு வருதுன்னு என்றால் சந்தோஷப்படுறாங்க, தனக்கிட்ட இருந்து போறது என்றால் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. எதுலாவது வெற்றி அடைந்தால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, தோல்வி அடைந்தால் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே என்ன காரணம் என்றால், எல்லாமே வேறு வேறு என்று நினைக்கிறதுனாலையும், தான் எல்லோருடைய சிறந்தாக வாழணும் என்று நினைக்கிறதுனாலையும், அதனால மத்தவங்களுக்கு வந்து கஷ்டங்களுக்கும் அதாவது நஷ்டங்களுக்கும் ஆளாக்குறாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் அதை பத்தி நினைக்கிறதே இல்லை. காரணம் என்னவென்றால், தான் பூலோகவாசி என்று நினைக்கிறதுனால. அப்ப நாம எந்த லோகவாசிகள் என்று கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நாம பூலோகவாசிகள் என்றால் ஓகே, ஆனா பரலோகவாசிகள் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை முறையே வேறு விதமாக இருக்கும். அப்ப நாம எந்த லோகவாசிகள் என்றது எப்படி தெரிஞ்சுக்கணும் என்றால், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும். அதாவது எல்லோருமே என்ன நினைப்பாங்க, எல்லோருடைய அபிப்பிராயம் தான் ஒரு மனிதன் என்று எல்லோருக்குமே தெரியும். இந்த கண்ணுக்கு தெரிகிற உடல் தான் தானும் என்று எல்லோருமே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த உடலுக்கு ஏதாவது ஒரு பேரு வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பேரை யாராவது பாராட்டினா சந்தோஷப்படுறாங்க, திட்டினாலோ விமர்சனம் பண்ணாலோ வருத்தப்படுறாங்க, கோவப்படுறாங்க, திரும்பி அவங்களே ஏதாவது பண்ணணும் என்று கூட நினைக்காங்க. இதுக்கு எல்லாமே என்ன காரணம், தான் ஒரு உடல் என்று நினைக்கிறதுனாலதான். சோ அதனால இது எல்லாமே எதுக்கு நினைக்கிறாங்க என்றால், தான் ஒரு உடலன் என்று நினைக்கிறாங்க. அது இல்லாம இந்த உடலுக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த உடலை வந்து சந்தோஷப்படுத்தணும், ஆனந்தமாக வைக்கணும்,
அழகாக வைக்கணும், அட்ராக்ஷனாக இருக்கணும் என்று இந்த உடலுக்காக பகலா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு எல்லாமே பணம் தேவை. அதனால பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அதாவது இந்த உடலை வந்து ஒரு ஏசி ரூம்ல படுக்க வைக்கலாம், பெரிய பெரிய பேலஸ்ல இருக்க வைக்கலாம், குஷன் பெட் மேல படுக்க வைக்கலாம், நல்லா ச சுவையான சாப்பாடு குடுக்க வைக்கலாம், நல்ல சங்கீதம் கேட்க வைக்கலாம். இந்த மாரி பெரிய டிவில சினிமா எல்லாம் பார்க்க வைக்கலாம். இந்த மாதிரி தான் முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ஏன்னா, இந்த உடலுக்கு அது எல்லாமே லாபகரமான விஷயங்கள் தான். இந்த உடலுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ, அதனால பணம் சம்பாதிக்கிறதுல அ அதுக்காக நெறைய அநியாயங்கள், அக்கிரமங்கள், அதர்மங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சம்பாதிக்கணும் என்று பார்க்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு சம்பாதிச்சோம் என்று பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே என்ன காரணம்? தான் உடல் இந்த பூலோகம் தான் தனது பெர்மனன்ட்டான இடம் என்று நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா, இந்த நெனப்பே இல்லை என்றால், இந்த பிரபஞ்சமே வேற விதமாக இருக்கும். இவ்வளவு குற்றங்கள், இவ்வளவு அக்கிரமங்கள், அநியாயங்கள், அராஜகங்கள், மோசங்கள் எதுவுமே இருக்காது. சோ, மனிதனோட நடவடிக்கையே வேறு விதமாக இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நாம யாரு என்று தெரிஞ்சுக்கணும். சோ, இதுதான் ரமண மகர்ஷி வந்து யார் அவங்க கிட்ட போய் என்ன கேட்டாலும், "நீ யாரு தெரிஞ்சுக்கோ" என்று சொல்லுவாங்க. எந்த பிரச்சனை போய் சொன்னாலும் இதே தான் சொல்லுவாங்க. அப்ப எல்லோருமே ஆச்சரியப்படுவாங்க. எல்லாத்துக்குமே இதே பதில் தான் சொல்லிட்டு இருக்காங்களே! இதே கொஸ்டின் தான், "நீ யாரு தெரிஞ்சுக்கோ" என்று சொல்றாங்களே என்று நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா, அவங்க எவ்வளவு பெரிய ஞானி. சோ, அவங்க சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக அதுல அர்த்தம் இருக்கும். அதாவது அந்த கேள்வியிலேயே எல்லாமே இருக்கு. இது தெரிஞ்சாதா, இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கல என்றால் வேற எதுவுமே தெரியாது என்று அவங்க அதனால தான் நீ யாரு தெரிஞ்சுக்கோன்னு என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கொஸ்டின்லயே எவ்வளவோ அர்த்தம் வந்து மறைந்திருக்கு. அதாவது எவ்வளவோ ரகசியம் வந்து மறைஞ்சிருக்கு. சோ அதனால ஃபர்ஸ்ட் நாம யாரு என்று தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம யாருன்னுன்றது எப்படி தெரியும்? எஸ். நாம எல்லாருமே மனிதர்கள் என்று தெரியும். இந்த கண்ணுக்கு தெரியிற உடல் மட்டும் நாம கிடையாது. கண்ணுக்கு தெரியாத மனமும், ஆன்மாவும் இருக்கு. இந்த 3ம் சேர்ந்தாதான் நாம. அதாவது உடல், மனம், ஆன்மா. இந்த 3ம் சேர்ந்தாதான் நாம. சோ, அப்போ இங்க இன்னொரு இது வரும். அதாவது இதுல நான் யாரு என்றது கண்டிப்பாக நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது உடல் நானா? மான்மா ஆன்மா நானா? இல்லன்னா மனம் நானா? 3ம் சேர்ந்து நானா என்று தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து என்னன்றது புரிய வரும். சோ, இதுதான் பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காங்க. எந்த விதமாக பார்த்தாலும் மரணம் அடைந்தவங்க, பிறவி எடுத்தவங்க மரணம் அடையணும். மரணம் அடைந்தவங்க பிறவி எடுக்கணும். வேற எந்த விதமான வழி இல்ல. அப்போ மனிதர்கள் ஏன் கஷ்டப்படணும் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ, அதனால இறந்த பிறகு நமக்கு வாழ்க்கை இருக்குன்னு என்று தெரிகிறது. அப்போ இறந்து போறது எது? உடல். உடலோட மனம் கூட. காரணம் உடலோட தான் மனம் வரும். சோ, இறந்து போகும்போது 3 என்றது 2 ஆகும். 1 எரியிறது, இன்னொன்னு மேல போகுது. எரியிறது உடல், மேல போறது நாம. அப்ப இதுல நாம யாரு என்றது நமக்கு நல்லா புரிகிறது. ஏனென்றால் நமக்கு மரணம் அடைந்த பிறகு வாழ்க்கை இருக்கு. அப்போ எரிய போற உடல் வந்து நாம கிடையாது. ஏன்னா உடல் எரிஞ்சிச்சுன்னா இருக்காது. ஆனா மேல போற ஆன்மா தான் நாம. ஏன்னா நமக்கு வாழ்க்கை இருக்கு என்றதுனால. சோ இங்க நமக்கு கிளியரா தெரிகிறது. நாம ஆன்மாக்கள், உடல் கிடையாது. அதாவது நாம ஆன்மா ஆகும்போது நம்மளுடைய பெர்மனன்ட் பிளேஸ் எது? அந்த பரலோகம். சோ இங்க நமக்கு என்ன தெரிகிறது? நாம இகலோக வாசிகள் கிடையாது. பரலோக வாசிகள் என்றது நமக்கு தெரிகிறது. சோ இப்போ இன்னொரு கொஸ்டின் இங்க வரும். நாம பரலோக வாசிகள் என்றால் இந்த பூலோகத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த உடல் எடுத்துக்கிட்டு இந்த பூலோகத்துக்கு நாம எதுக்கு வந்திருக்கிறோம்? என்ன செய்ய வந்திருக்கிறோம் என்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில எப்படி வாழணும் என்று தெரிய முடியும். அதுதான் சரியான வாழ்க்கை. அதுதான் நம்ம வாழ்க்கை வந்து சரியா பயன்படுத்துவோம். அப்படி இல்லை என்றால் வேற என்ன செஞ்சாலும் அது வீணாக தான் போகுது. சோ அதனால நாம பரலோகத்துல இருந்து எதுக்கு வந்திருக்கிறோம் இந்த பூலோகத்துக்குன்னு என்றதை நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி பரலோகத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எப்படி இந்த பூலோகத்துல விவிதமான கிரகங்கள் இருக்கோ, பரலோகத்துல கூட கோடான கோடி லோகங்கள் இருக்கு.
சோ பூலோகத்துல பெரிய பெரிய பேலஸ்கள், பங்களாக்கள், பெரிய வீடுகள், சின்ன வீடுகள், கூரை குடிசைகள், அதுக்கப்புறமா ஓடு வீடுகள், இந்த மாதிரி எப்படி இருக்கோ அதே மாதிரி பரலோகத்துல கூட கோடான கோடி உலகங்கள் இருக்கு. சோ அதுதான் ஊர்த்வலோகங்கள் என்று சொல்லுவாங்க. அதாவது சௌகரியங்கள், நிறைய சௌகரியங்கள் இருக்கிற உலகத்தை வந்து ஊர்த்வலோகங்கள் என்று சொல்லுவாங்க பரலோகத்துல. அதுக்கு எதிரா இருக்கிறது அதோலோகங்கள் என்று சொல்லுவாங்க. அதாவது சௌகரியங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த மாதிரி இந்த சிருஷ்டியில கோடான கோடி உலகங்கள் இருக்கிறதுனால யோகிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா 7 ஊர்த்வலோகங்கள், 7 அதோலோகங்கள் என்று பிரிச்சிருக்காங்க. ஊர்த்வலோகங்கள் என்றால் என்ன? உன்னதமான லோகங்கள், பரலோகத்துல உன்னதமான லோகங்கள். அது என்ன லோகங்கள் என்றால் பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், ஜனாலோகம், மகாலோகம், தபோலோகம், சத்தியலோகம், 7 உலகங்கள். அதோலோகங்கள் என்றது என்னென்றால் அதலம், வித்தலம், சுதலம், ரசாதலம், மகாதலம், தலாதலம், பாதாளம். சோ 7 லோகங்களா பிரிச்சிருக்காங்க. இந்த பூமியில நாம என்ன பண்ணுவோமோ அதுக்கேத்த மாதிரிதான் லோகங்களுக்கு போய் சேருவோம். அதாவது இந்த பூமியில குற்றங்கள் பண்ணிட்டு மோசங்களும், அக்கிரமங்களும், அநியாயங்களும், தௌர்ஜன்யங்களும், அதுக்கப்புறமா ஜீவஹிம்சை பண்றது, ஹிம்சை பண்றது, இது எல்லாமே பண்றவங்க மரணம் அடைந்த பிறகு அதோலோகத்துக்கு போய் சேருவாங்க. அதுவே இந்த பூமியில நல்ல காரியங்கள் பண்ணிட்டு, தியான சாதனை பண்ணிட்டு, அஹிம்சையை ஃபாலோ பண்ணிட்டு, எல்லா ஜீவராசிகளையும் நம்ம கருணையோட பார்த்துக்கிட்டு இருக்கு புண்ணிய காரியங்கள், சத்கர்மாக்கள் பண்றவங்க எல்லாமே அந்த ஊர்வலோகத்துக்கு போய் சேருவாங்க. பரலோகத்துல நாம பூமியில பண்ண வேலைகள் பொருத்திதான் பரலோகத்துல நம்ம இருப்போம். அதாவது தியான யோக சாதனைகள், புண்ணிய கர்மாக்கள், சத்கர்மாக்கள், இதெல்லாமே பண்றவங்க உன்னத லோகத்துக்கு போவாங்க. அங்க இருக்கிறவங்களோட இணைந்து இருப்பாங்க. அவங்களோட ஞானம் அடையலாம். அதே மாதிரி பாவங்கள் செய்யறவங்க, குற்றங்கள், பாவங்கள், தவறுகள், தௌர்ஜன்யங்கள், மோசங்கள், அதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்றவங்க எல்லாமே அதோலோகத்துக்கு போய் சேருவாங்க. அங்க இருக்கிறவங்களோட இணைந்து இருப்பாங்க. அங்க போன பிறகுதான் பூமியில என்ன பண்ணிருக்கிறோம் என்ற விஷயம் தெரிய வரும். சோ அங்க இருக்கிறவங்களோட இணைந்து இருப்பாங்க. அவங்களோட ஞானம் அவங்க அடைவாங்க. சோ புராணங்கள் பார்த்தாலே நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா தெரியுது. அதாவது உபகாரம் பண்ற தேவதைகள் எல்லாமே ஊர்வலோகத்துல, அதாவது ஸ்வர்கலோகத்துல இருப்பாங்க. மோசம் தவறுகள் பண்றவங்க அசுரர்கள் எல்லாமே அந்த அதோலோகத்துல இருப்பாங்கன்னு என்று நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். சோ தேவதைகளுக்கு உணவு வந்து சுவாசாகாரம், அசுரர்களுக்கு உணவு வந்து ரத்த மாம்சம். சோ நாம எந்த லோகத்துல, அதாவது பரலோகத்துல நம்ம இன்னும் இன்னும் உயர்வான இடத்துக்கு போகணும் என்று நினைப்போம். ஏன்னா பரலோகத்துல நிறைய லோகங்கள் இருக்கு. சோ இன்னும் இன்னும் உயர்வான இடத்துக்கு போகணும் என்று நினைப்போம். அதாவது உன்னத நிலையிலிருந்து இன்னும் உன்னதமான நிலைக்கு போகணும் என்று நினைப்பாங்க. இந்த மாதிரி பரலோகத்துல அந்த உன்னதமான இன்னும் மேல மேல போகணும் என்றால் டைரக்டா நம்மளால போக முடியாது. திரும்பி பூமிக்கு வந்து பிறவி எடுத்து தியான சாதனை செஞ்சு அந்த சக்தி மூலமாக தான் கடைசிக்கு தேவதைகள் ஆனாலும் அந்த மனித பிறவி எடுத்து இங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மேல போக முடியும். சோ அதனாலதான் மனித பிறவி என்றது அவ்வளவு எளிமையானது கிடையாது, அவ்வளவு அரிதானது என்று சொல்லுவாங்க. சோ இந்த பரலோகத்துல இருக்கும்போது யாரானாலும் சரி இன்னும் மேல மேல உயர்வுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனா சத்தியலோகம் தான் கடைசி உலகம். சத்தியலோகத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் திரும்பி திரும்பி மனித பிறவி எடுத்தியே ஆகணும். அதாவது மேல் லோகத்துல இன்னும் மேல மேல உயர்வாக போகணும் என்றால் பூமிக்கு வந்து இங்க தியான சாதனை செஞ்சு அந்த சக்தி மூலமாக தான் உயர்வான இடத்துக்கு போக முடியும். சோ அதனால பூமியில வாழ்றது என்றது, பூமியோட வாழ்க்கை என்றது அவ்வளவு எளிமையானது கிடையாது. இங்க எவ்வளவோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், துக்கங்கள், போகங்கள் எல்லாமே இருக்கும். இதெல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு நாம போகணும். ஆனா அந்த கடைசியதான் சத்தியயுகம். அங்க தேவதைகள், கடவுள்மார்கள், நாம வணங்குற கடவுள்மார்கள் எல்லாமே அங்கதான் இருப்பாங்க. சோ எல்லோருமே அங்க போகணும் என்றுதான் நினைப்பாங்க. இதுதான் பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொன்னது. அர்ஜுனா, பிரம்மலோகத்து வரைக்கும் போய் சேர்ந்தாலும் திரும்பி பூமியில பிறவி எடுக்கணும். யாரெல்லாம் என்கிட்ட வந்து, அதாவது சத்தியலோகத்துக்கு வந்து சேருவாங்களோ அவங்களுக்கு
பிறவி என்றதே இல்லை என்று சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொன்ன இந்த விஷயத்தை சரியா புரிஞ்சிக்காம எல்லோருமே புண்ணியகாரங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதாவது மோட்சம் கிடைக்கும் என்று. புண்ணியகாரங்கள் செஞ்சா புண்ணியலோகத்துக்கு தான் போவாங்க. அந்த புண்ணியம் அங்க குறைஞ்ச உடனே திரும்பி பூலோகத்துக்கு வருவாங்க. தவிர மோட்சம் அடைய முடியாது. சத்தியலோகத்துக்கும் போய் சேர முடியாது. சோ அதனால நாம எவ்வளவுதான் புண்ணியகாரங்கள் செஞ்சாலும் யக்ஞ யாகங்கள் பண்ணாலும் புண்ணிய லோகத்துக்கு தான் போவோம். இதுதான் பத்ரி சார் என்ன சொல்லியிருக்காங்க? புண்ணியம் செஞ்சால் புண்ணியலோகம், தவம் செஞ்சால் தவோலோகம், தியானம் செஞ்சால் அந்த சத்தியலோகத்துக்கு போய் சேருவாங்கன்னு என்று சொல்லியிருக்காங்க. சோ அதனால இந்த சிருஷ்டியில எல்லோத்தோட அதாவது உயர்வான இடத்துல இருக்கிற அந்த சத்தியலோகத்துக்கு தான் போய் சேரணும் என்று நினைப்பாங்க. இல்லை என்றால் திரும்பி திரும்பி இந்த பூமிக்கு வந்து பிறவி எடுத்துட்டே இருக்கணும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். சோ பூமியோட வாழ்க்கை வந்து அவ்வளவு எளிமையான கிடையாது. இங்க எவ்வளவோ நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதுக்காக தான் யோகிகள் எல்லாமே நிறைய தியான சாதனை பண்ணுவாங்க, மோட்சம் அடைகிறாங்க, அவங்களை எல்லோருமே பாராட்டுறாங்க. அந்த மாதிரி நாமளும் பரலோகத்துல இருக்கும்போது பரலோகத்துல உன்னத நிலை அடையறதுக்காக பூமிக்கு வருவோம். ஆனா இங்க பூமிக்கு வந்தப்புறம் இந்த பூமிக்கு வந்தப்புறம் அது எல்லாமே மறந்துட்டு பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியத்துவம். இங்க பூலோக போகங்கள் தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இங்கேயே நாம இருக்க போறோம் என்று நினைச்சிட்டு அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யார பார்த்தாலும் பேரு, பதவி, அந்தஸ்து, ஐஸ்வர்யங்கள் இதுக்கு பின்னாடிதான் ஓடிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பூலோகம் தான் சாஸ்வதம் என்று, இந்த பூலோக போகங்கள் தான் ரொம்ப சிறந்தது என்று அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா சாஸ்வதமான அந்த பரலோகத்தை பத்தி யாருமே யோசிக்கிறதில்லை. அதை பத்தி யாருமே நினைக்கிறதில்லை. இகலோக பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இப்போ பார்த்தா எப்படி தெரியுதுன்னு என்றால் நாம் எல்லோருமே இகலோகவாசிகளும் அதாவது பூலோகவாசிகளும் பரலோகவாசிகள் என்றதே மறந்து போயிருக்காங்க. பாருங்க, யார பார்த்தாலும் அதாவது இந்த பாஷை மேல பற்று, அதுக்கப்புறமா ஜாதி, மதம், என்னுடைய ஊரு இந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்களே தவிர சுயமரியாதையே மறந்துட்டாங்க. என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய ஃபேக்டரி, என்னுடைய செல்வங்கள் என்று நினைக்கிறாங்களே தவிர என்னுடைய ஆன்மா என்று யாருமே நினைக்கிறது இல்லை. அது இல்லாம என்னுடைய மனைவி, என்னுடைய புருஷன், என்னுடைய பசங்க, என்னுடைய தாய் தந்தைகள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் என்று நினைக்கிறாங்க. அவங்களுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களே தவிர தனக்காக தான் எதுவுமே பண்றதில்ல. ஆன்மாவை பத்தி நினைக்கிறதே இல்ல. ஆனா ஆன்மாவை பத்தி கண்டிப்பாக நினைக்கிறோம். இந்த உடலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு நாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமே தவிர ஆன்மாவை பத்தி நினைக்கணும். இங்க நிறைய சொத்து சேமிப்போம். ஆனா என்ன ஆகுது? போகும்போது நம்ம எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டோம். நம்ம கூட எதுவுமே வராது. பரலோகத்துக்கு போய் அப்போ எல்லாமே தெரிய வரும். பூமியில என்ன பண்ணிருக்கிறோம் என்றது. அப்போ நினைச்சால் எந்த பிரயோஜனம் இருக்காது. கிடைச்ச அவகாசத்தை விட்டுட்டோம். திரும்பி இன்னொரு அவகாசத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதாவது இன்னொரு உடல் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்போம். இப்படிதான் நடக்கும் மனிதனுடைய அந்த பிறப்பு இறப்பு என்றது. சோ இந்த பூலோகத்துல நம்ம என்ன சாதித்தாலும் அது எல்லாமே வீணாக தான் போகும். அது எதுவுமே பரலோகத்துக்கு வராது. நிறைய சொத்து சேமிப்போம். ஆனா மரணம் அடைந்தப்போ அந்த பணம் வந்து பெட்டியில தான் இருக்கும். நம்ம கூட வராது. வாசப்படி வரைக்கும் மனைவி மக்கள் வருவாங்க. அதுக்கப்புறமா மயானத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் வருவாங்க. நம்ம கூட வருது நம்மளுடைய சாதனை பலன் மட்டும் தான் நம்ம கூட வரும். அதனால இந்த பூலோகத்துல வாழும் போதே நாம எந்த லோகவாசிகள் என்று கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே தெரியும். நாம் எல்லாருமே ஆன்மாக்கள் என்றது நல்லா தெரியுது. நாம இங்க என்ன செஞ்சா பரலோகத்துல உன்னத பிராப்தி கிடைக்கும், பரலோகத்துக்கு லாபம் கிடைக்கும் என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முக்கியமாக தியான சாதனை பண்ணணும். தியானம் மட்டும்தான் இதுக்கு ஒரே ஒரு வழி. அதுக்கப்புறமா நம்ம எல்லோருக்குமே தியானத்தை பத்தி சொல்லணும். தியான நிகழ்ச்சிகள்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். நம்மளால என்ன உதவி பண்ண முடியுமோ பண்ணணும். இது எது செஞ்சாலும் பரலோக உன்னத பிராப்தி நம்மளால அடைய முடியும். சோ அதனால நாம இந்த தியானத்தை பத்தி நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம தினந்தோறும் நாம ஒரு கொஸ்டின் போட்டுக்கணும். இன்றைக்கு நான் என்னுடைய ஆன்மாவுக்கு என்ன பண்ணேன் என்று கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இந்த கொஸ்டின் போட்டுக்கணும். காரணம்
ஆன்மாவுக்கு இல்லாம இந்த பூலோகத்துல நாம என்ன பண்ணாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எல்லாமே வீணாகதான் போகும். சோ அதனால நம்ம பத்தி, நம்ம ஆன்மா பத்தி நாம இன்றைக்கு என்ன பண்ணிருக்கிறோம் என்றது கண்டிப்பாக ஒரு கொஷின் போட்டுக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு கிளாரிட்டி என்றது வரும். புத்திசாலியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உடல் என்றது ஆன்மாவுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். உடலுக்காக ஆன்மா இல்ல என்று தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதனாலதான் யோகிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த உடலோட நிறைய தியானம் பண்ண வைப்பாங்க. பரோபகாரார்த்தம் இதம் சரீரம். பரா பிளஸ் உபகாரம் என்றது பரோபகாரம். அதாவது பரலோகத்துக்கு உபகாரம் பண்றதுதான் இந்த உடல் என்று அர்த்தம் வரும். சோ அதனால நாம தியானம் செய்யறதுனால பரலோகத்துக்கே இல்ல, இந்த நிகலோகத்துக்கு கூட லாபம் இருக்கு. எப்படி பரலோகம் கண்ணுக்கு தெரியாதோ தியான சாதன பலன் கூட கண்ணுக்கு தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த நாட்டுக்கே ஜனாதிபதி ஆனாலும் இல்லை என்றால் ஒரு பெரிய பணக்காரங்க செல்வாக்கு இருக்கிறவங்க என்று நினைச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இங்க நிறைய சொத்து, பேரு, பதவி, பூலோகத்துல ரொம்ப உயர்வான இடத்துல இருக்காங்க. ஆனா அவங்க தியானமே பண்ண மாட்டாங்க. மரணம் அடைந்த பிறகு ஏதோ ஒரு சாதாரண உலகத்துக்கு போவாங்க. அதுவே ஒரு ரிக்ஷாக்காரனோ ஒரு ஏழையா இருக்கிறவங்க பூலோகத்துல ரொம்ப குறைவான இடத்துல இருக்காங்க. ஆனா அவங்க தினந்தோறும் தியானம் பண்ணுவாங்க. மரணம் அடைந்த பிறகு அவங்க உயர்வான இடத்துக்கு போவாங்க. அதாவது தற்காலிகமான இந்த பூலோகத்துல உயர்வான இடத்துல இருக்கிறவங்களை விட சாஸ்வதமான அந்த பரலோகத்துல உயர்வான இடத்துல இருப்பாங்க. இதுதான் ஸ்ரீகிருஷ்ண பகவான் எப்பவுமே அர்ஜுனர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யோகியா இரு, யோகியாகு என்று சொல்லுவாங்க. ஏனென்றால் தியான சாதனை பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கை லட்சியம் அடையல என்றாலும் நடுவுல இறந்துட்டாங்க என்றால் அவங்க அடுத்த வாழ்க்கை அவங்களது எப்படி இருக்கும் என்றால் பெரிய பணக்காரங்க வீட்லயாவது இல்லை என்றால் ஒரு யோகிகள் வீட்லயாவது பிறப்பாங்கன்னு என்று சொல்லியிருக்காங்க. சோ அதனால இங்க நம்ம நல்லா கொஞ்சம் யோசிக்கணும். தியானம் செய்யறவங்க சாமான்யமாக தான் தெரிவாங்க. மோஸ்ட்லி பணம் நிறைய இல்லாதவங்க தான் தியானம் பண்ணுவாங்க. சோ அவங்கள பார்த்து என்ன நினைப்பாங்க என்றால், இவங்க எப்பவுமே தியானத்திலேயே இருக்காங்க, இவங்களுக்கு என்ன கிடைக்க போறது, இவங்க ஒரு பைத்தியக்காரங்க என்று நினைக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தியானம் செய்யறவங்க எவ்வளவு சிறந்தவங்க, அவங்க பரலோகத்துல எவ்வளவு உயர்வான இடத்துல இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வரும். அதாவது தியான சாதனை பண்றவங்க இறந்துட்டாங்க என்றால் அடுத்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றது நமக்கு நல்லா தெரிகிறது. அதனாலதான் எப்பவுமே ஸ்ரீகிருஷ்ண பகவான் அர்ஜுனரை யோகியா இரு, யோகியா இரு என்று சொல்லுவாங்க. யோகி என்றவங்க தவம் செஞ்சவங்களோட, சாஸ்திர ஞானம் தெரிஞ்சவங்களோட, அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் பண்ணவங்களோட ரொம்ப உயர்வானவங்க யோகி என்றவங்க என்று சொல்லியிருக்காங்க. சோ அதனால தியானம் செய்யற யோகிகள் எவ்வளவு உயர்வானவங்க, எவ்வளவு அதிருஷ்டசாலி என்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ தியானம் செய்யறவங்க எல்லாம் கண்ணுக்கு சாமான்யமாக தெரியலாம். ஆனா பரலோகத்துல ரொம்ப உயர்வான இடத்துல இருப்பாங்க. ஆனா எல்லோருமே அந்த பணத்துக்காக தான், அது தெரியாம பணத்துக்கு பின்னாடிதான் ஓடிட்டு இருக்காங்க. இறந்த பிறகு எதுவுமே நம்ம கூட வராது. அதாவது மறுபிறவி எப்படி இருக்கும் என்றது கூட தெரியாது. அதுவே தியான சாதனை செய்தவங்க நடுவுல இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பிறவி எப்படி இருக்கும் என்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ அதனால நாம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், தற்காலிகமான இந்த இகலோக வாழ்க்கை எதுக்கு, உடல் எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறோம் என்றது நாம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சாஸ்வதமான இடம் அந்த பரலோகம். அந்த பரலோக உன்னத நிலையை அடையறதுக்கு தான் நம்ம பூலோகத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால இங்க என்ன இருந்தாலும் என்ன இல்லை என்றாலும் அதை பத்தி நம்ம வருத்தவே படக்கூடாது. மத்தவங்களை பார்த்து பொறாமவும் படக்கூடாது. சோ அந்த மாதிரி அதர்மங்களும் அநியாயங்களும் செஞ்சு வாழ்க்கை கஷ்டங்களுக்கு ஆளாக்க கூடாது. நம்ம தியான சாதனை பண்ணிட்டு இருக்கிறோமா இல்லையா, இது பத்தி தான் யோசிக்கணும். ஏன்னா பணம் கிடையாது முக்கியம், தியானம் தான் நம்ம கூட வருது. பணம் இல்லை, தியானம் தான். சோ அதனால நாம பரலோகவாசிகள், தியான சாதனை தான் நமக்கு சிறந்தது, அதுதான் செய்யணும் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம ஆன்மாக்களான நாம, பரலோகவாசிகளான நாம பரலோக உன்னத
நிலை அடையிறதுக்கு நாம இங்க என்ன பண்ணணும் என்று தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முக்கியமாக தியானம் செய்யணும், சுவாத்தியாயம் செய்யணும், சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணணும். நிறைய நிறைய சத்தியங்கள் தெரிஞ்சவங்களோட இணைந்து இருக்கணும். அதே மாதிரி ஆன்ம ஞானிகளோட இணைந்து இருக்கணும். சோ இதுதான் நிறைய நிறைய நிகழ்ச்சிகள்ல நம்ம ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த மாதிரி வாழ்ற வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை. இதுதான் ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கும். பணம் எப்படி நம்ம சிக்கனமாக பயன்படுத்துவோமோ அதே மாதிரி வாழ்க்கையை கூட நம்ம சிக்கனமாக பயன்படுத்திக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாழ்க்கை எப்படி நம்ம சிக்கனமாக பார்த்துக்கணும் என்று. ஒரு 2 நபர்கள் ஒரு கிராமத்துக்கு போவாங்க, ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு. அந்த கிராமத்துல மழை பெஞ்சது, ரோடு எல்லாமே சேறுமயமாக இருந்தது. சோ அவங்க காலும் அதே மாதிரி ஆயிடுச்சு. சோ அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டு எஜமானி ஒரு செம்பு தண்ணி ஒரு முதல் நபருக்கு கொடுப்பாங்க. அவங்க அந்த செம்பு தண்ணியில கொஞ்சம் தண்ணி காலுக்கு ஊத்திக்கிட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கிட்டு கிளீன் பண்ணிக்குவாங்க. மிச்சம் இருக்கிற தண்ணியத்துல வாய்ப்பை கிழிச்சிட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு செம்பு தண்ணியிலேயே எல்லாம் கிளீன் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி அந்த வீட்டு எஜமானி 2வது நபருக்கும் ஒரு செம்பு தண்ணி கொடுப்பாங்க. ஆனா அவங்க தொப்புன்னு கால் மேல ஊத்துக்குவாங்க, அழுக்கு போகாது. 2வது செம்பு, 3வது செம்பு, 4வது செம்பு கொடுப்பாங்க. ஆனாலும் போகவே போகாது. இப்ப மனசுக்குள்ளேயே அந்த வீட்டு எஜமானி எவ்வளவுதான் கொடுத்தாலும் இவங்களுக்கு கால் கிளீன் ஆகலையேன்னு சொல்லி சலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த 2 இந்த மனிதர்கள் போலதான் மனிதர்களோட வாழ்க்கை இருக்கு. சில பேர் வாழ்க்கை ரொம்ப சிக்கனமா பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் சம்பாத்தியத்துக்காகவும், கொஞ்ச நேரம் சம்சாரத்துக்காகவும், கொஞ்ச நேரம் இந்த உலகத்துக்காகவும், கொஞ்ச நேரம் தனக்காக இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல தனக்காக தன் ஆன்மாவுக்காக பயன்படுத்திக்குவாங்க. அதாவது புத்தகங்கள் படிப்பாங்க, நல்ல ஆன்மீக புத்தகங்கள் படிப்பாங்க, சஜ்ஜன சாங்கத்தியம் செய்வாங்க, தியான சாதனை பண்ணுவாங்க, மோட்சம் அடைவாங்க, சம்சாரத்திலேயே நிர்வாணமாக்கிக்கிறாங்க. ஆனா நிறைய பேரு இந்த 2வது நபர் போலதான் இந்த தேசம் மேல பற்று, அதாவது இந்த நாட்டு மேல பற்று, ஜாதி, மதம், சம்சாரம், இந்த மாதிரி அதுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. இதுதான் சாஸ்வதம், இந்த பூலோக உலகம் சாஸ்வதம், இங்க சம்பாதிச்சாதான் நமக்கு பேரும் பதவி எல்லாமே வரும் சொல்லி அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. தியான சாதனை பண்ண மாட்டாங்க, கர்மாக்கள் சேர்த்து வச்சிருக்கிறாங்க, வாழ்க்கையை துக்கமாக்கிக்கிறாங்க, வாழ்க்கையை வீணாக்கிக்கிறாங்க. துக்கம் இல்லாத வாழ்க்கை என்றதே இருக்காது. சோ எவ்வளவு பிறவிகள் எடுத்தாலும் இதே போலதான் இருக்கும். நம்ம யோசிச்சு பார்த்தால் மனிதனோட வாழ்க்கை என்றது, அதாவது மனித பிறவி என்றது எவ்வளவு அரிதானது என்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி மனித பிறவில பாதி நேரம் தூக்கத்துக்கு போயிடும், கொஞ்ச நேரம் குழந்தை பருவம், கொஞ்ச நேரம் முதியோர் பருவம், அங்க இருக்கிறதே கொஞ்ச சமயம்தான். அந்த டயத்தை கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது புத்தகங்கள் படிக்கிறதோ, தேவையில்லாத விஷயங்களை தலைநொழுக்கிறதோ, ஏதாவது பேசிட்டே இருக்கிறதோ, இந்த மாதிரி வாழ்க்கை வீணாக்கிக்கிறாங்க. இந்த வீணாக்கிற டயத்தை ஆன்மாவை பத்தியும், தன்னை பத்தியும், தன்னுடைய வாழ்க்கை லட்சியத்தை பத்தியும் யோசிச்சுட்டு அதுக்கு தேவையான தியான சாதனையும் சுவாத்தியாயமும் சஜ்ஜன சாங்கத்தியம் செஞ்சோம் என்றால் அந்த முதல் நபர் போலேயே வாழ்க்கை பயன்படுத்திக்கலாம். இல்லை என்றால் எவ்வளவு செம்பு தண்ணி ஊத்தினாலும் அழுக்கு போகாத அந்த 2வது நபர் போலதான் இருக்கும். அதாவது எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் கர்மாக்கள் போவாது, கஷ்டங்கள் போவாது. பிறப்பு இறப்பு இல்லாத வாழ்க்கை இல்லாம பிறப்பு இறப்பு என்ற வாழ்க்கை தான் வரும். சோ அதனால பணம் விஷயத்துல நம்ம எப்படி சிக்கனமாக பயன்படுத்திக்குவோமோ அது போலவே வாழ்க்கை விஷயத்துல கூட நம்ம ரொம்ப சிக்கனமாக இருக்கணும். நம்மளுடைய கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டு நமக்காக, நம்மளுடைய வாழ்க்கை லட்சியத்துக்காக, நாம உன்னத லோக பிராப்தி அடையறதுக்காக நாம நிறைய முயற்சி பண்ணணும். யோகிகள் வழியில நடக்கணும். யோகிகள் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கடைபிடிச்சு முன்னுக்கு போகணும். சோ நாம பரலோகவாசிகள் தான், இகலோகவாசிகள் கிடையாது. நாம செய்ய வேண்டியது தியானம், அடைய வேண்டியது ஞானம். சோ இத தெரிஞ்சுக்கிட்டு நாம வாழ்ந்தோம் என்றால் நாம அந்த சத்தியலோகத்துக்கு போய் சேர்ந்துடுவோம். சத்தியலோகத்துக்கு போனால் பிறவி என்றது இருக்காது. பிறவி இருக்கணும், ஆனா நல்ல விதமாக
பிறவிகள் எடுத்துட்டு நல்ல விஷயங்கள் செஞ்சு தியான சாதனை செஞ்சு நிறைய அனுபவங்கள் எப்போ பெறுவோமோ அப்ப ஆன்மா திருப்தி அடையும், சத்தியலோகத்துக்கு போய் சேர்ந்துடுவோம். சோ இதுதான் இன்றையோட டாபிக். தேங்க்யூ.